வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம். இதில் மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு நன்மை உண்டாகும் மற்றும் இவர்கள் செய்யும் தொழிலில் இவருடைய விருப்பங்கள் நிறைவேறி நல்லதொரு பலனை அறுவடை செய்வார்கள். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக உள்ளவர் பல அற்புதமான பலன்களை அனுபவிப்பார். மேலும் இதனால் பொருள், பணம் மற்றும் இன்பம் இவர்களால் அடையப்படுகிறது. இந்த மக்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில், தொழிலிலும், வேலையிலும், வியாபாரத்திலும் வெற்றி பெறுவார்கள். ரிஷபம், துலாம் ராசிகளின் அதிபதியான இருக்கும் சுக்கிரன் இந்த நேரத்தில் ராசியின் கடைசி ராசியான மீனத்தில், அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது இடத்தில் இருக்கும் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மீனத்தில் உச்சமாக இருக்கிறார். இதன் காரணமாக மீனராசி மக்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் இன்பக்குறைவை அனுபவிப்பதில்லை. ஜூன் 12ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியான சுக்கிரன் ஜூலை 7ஆம் தேதி வரை சுக்கிரன் இந்த மிதுன ராசியில் இருக்கிறார். ஏறத்தாழ குறைந்த ஒரு 28 நாட்கள் இங்குதான் இருக்கிறார். இந்த நேரத்தில் ஜூன் 18ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் மற்றும் ஜூன் 28ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரத்திற்கும் கடந்து செல்லும் இவர் இந்த ராசியில் சுக்கிரன் ஒரு நாள் முழுவதும் இருப்பார். பின்னர் ஜூலை 7ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள் இவர் நுழைகிறார். மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு அவர்கள் செய்தொழிலில் பெருத்த நன்மையும் பலனும் உண்டாகும் என்று கூறுகிறார்கள். இதை பற்றி கிரகங்கள் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். மிதுன ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் வீடுகளின் அதிபதியான சுக்கிரன் உங்களின் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் பெயர்ச்சி மிகவும் அற்புதமாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் முயற்சிகளில், தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் அதிக ஆடம்பரங்களை நீங்கள் அனுபவிக்கும் சூழலும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக பயணம் செய்ய ஆர்வமாக இருப்பீர்கள். உங்கள் தொழிலை தொடர்வது உங்களுக்கு மரியாதையை அதிகரிக்கும், கௌரவத்தை அதிகரிக்கும். அதனால் நல்லதொரு பண ஆதாயத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் முதலாளிகள் நீங்கள் செய்யும் வேலையை மதிப்பதாக தோன்றும். கூடுதலாக உங்கள் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால் நீங்கள் ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு பெறுவதற்குண்டான தகுதியும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் சொந்த நிறுவனத்தை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்க வருமானத்தை ஈட்டவும், திறமையான வணிகராக உங்கள் நற்பெயரை வெற்றிகரமாக வளர்க்கவும் இந்த நேரம் உங்களுக்கு உதவுகிறது. இந்த நேரத்தில் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்கள் பொருளாதார நிதி நிலைமையை மேம்படுத்தும். மேலும் நீங்கள் செய்த முந்தைய முதலீடுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதன் மூலம் நீங்கள் உங்கள் பொருளாதார நிதியை மேம்படுத்த உதவுகிறது. கூடுதலாக உங்கள் பரம்பரை சொத்து மூலம் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் தங்கள் உறவில் விஷயங்களை இணக்கமாக வைத்திருக்க முடியும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு வலுவான பரஸ்பர அன்பு சார்ந்த பிணைப்பை இந்த நேரத்தில் உருவாக்க முடியும். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். அடுத்து சிம்மம். சிம்மராசிக்கு 3 மற்றும் 10ஆம் வீடுகளில் அதிபதியான சுக்கிரன் விரைவில் 11ஆம் வீட்டில் பயிற்சி பெறுகிறார். மிதுன ராசியில் சுக்கிரனின் சஞ்சாரம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்கள் வளர்ச்சிக்கு பயனளிக்கும் விதத்தில் இருக்கும். உங்கள் தொழிலை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்கள் வேலையை மாற்றுவதன் மூலம் சிறந்த வேலை வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும், அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் வேலை தேடுபவர்களுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. கூடுதலாக புதிய நிறுவனத்தை சிலர் தொடங்க விரும்பக்கூடிய சூழலும், எவரும் இந்த நேரத்தில் செயல்பட தொடங்கினால் விரைவான வெற்றி அதில் காணலாம். கூடுதலாக நீங்கள் கவர்ச்சிகரமான சலுகைகளை பெற்று மற்றும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. தங்கள் சொந்த வியாபாரத்தை நடத்தும் வணிகர்கள் இந்த நேரத்தில் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழலை பெற்று சிம்மராசி மக்கள் உயர்வார்கள். பொருளாதார முன்னணியில் சிம்மராசி மக்கள் இந்த நேரத்தில் சிறந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. வணிக கூட்டாண்மையில் ஒன்றாக வேலை செய்பவர்கள் தங்கள் நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய தன்மைக்கு சிம்மராசி மக்கள் தங்கள் துணையின் உதவி மற்றும் விடாமுயற்சி இந்த நேரத்தில் சில நல்ல கௌரவமான வருமானம் ஈட்ட முடியும். உங்கள் முயற்சியின் விளைவாக உங்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் வருவாயில் இருக்கும் அதிகரிப்பை நீங்கள் பெறுவதால் அதை சேமிப்பை சார்ந்து உங்களுக்கு மனம் செல்லும். ரியல் எஸ்டேட்டில் பணத்தை வைப்பது, அது நிலமாக இருந்தாலும் சரி, மற்றதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலனளிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேர்மறையான தகவல் தொடர்பு, அந்த சார்ந்த ஒரு வாணியை செயலியை வைத்திருப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மேலும்
நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் நலமாக வாழ்வீர்கள் என்பது கண்கூடு. அடுத்து கன்னி ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது கன்னிராசி மக்களின் 10ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். சுக்கிரனின் இந்த சஞ்சாரம் கன்னிராசி மக்களுக்கு பொருளாதார நிதி நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. இவர்களின் தொழிலை பொறுத்து பேசுகையில் தங்கள் நிறுவனத்தை வளர்ப்பதற்கு அல்லது அதை முதலீடு செய்வதற்கு புதிய கொள்கைகளை வகுப்பதும் கருத்தில் கொண்டவர்கள் இப்போது உங்கள் உத்தியை செயல்படுத்தினால் நேர்மறையான ஆதாயம் சார்ந்த விளைவுகளை நீங்கள் அடைய முடியும். வணிகத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதை அடைய நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவும். அது சார்ந்து நீங்கள் செயல்படலாம். கொடுப்பனவுகள் மற்றும் ஊக்கத்தொகையிலிருந்து நீங்கள் நிதி ரீதியாக அதிக லாபம் பெறப்போகிறீர்கள். முயற்சி செய்தால் பணம் குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். அதை சேமிப்பதிலும் நீங்கள் முன்னணியில் இருப்பீர்கள். உங்கள் உறவின் அடிப்படையில் உங்கள் காதலுடன் நீங்கள் அடிக்கடி தொடர்பில் இருக்க முடியும், மகிழ்ந்து வாழ முடியும். உங்கள் உற்சாகம் உங்களது நல்ல ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாக இருக்கும். இந்த நேரத்தில் புதியவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் உருவாகி நல்லதொரு பணத்தை பொறுத்தவரை நல்ல ஆதாயத்தை அடைவார்கள். உங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் செலவிடுவதை நீங்கள் கவலையின்றி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். இருப்பினும் உங்கள் சிறந்த நிதிநிலை காரணமாக இந்த செலவுகள் உங்கள் நிதி நிலைமையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் குடும்பத்துடன் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலை பெற்று நலமாக வாழ்வீர்கள். தனுசு ராசி மக்களுக்கு 6வது மற்றும் 11ஆம் வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தற்சமயம் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் அதிக லாபம் பெறுவார்கள். இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் குறிப்பிடத்தக்க முடிவுகளை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் தொழில் அல்லது வேலைகளை மாற்றலாம். இது உங்கள் வாழ்க்கையில் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை வைக்கும் என்பதால் அதிக செல்வத்தை கொண்டு வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. தனுசு ராசி மக்களுக்கு பதவி உயர்வு, அது சார்ந்த ஊதிய உயர்வுகளும் உங்களை தேடி வந்து சேரும் என்பதில் நம்பிக்கை கொண்டு செயல்படுங்கள். சொந்த வியாபாரம் செய்வர்கள் இந்த நேரத்தில் சில முன்னேற்றங்களை பெற்று அதனால் ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். அதனால் இவர்களின் முயற்சிகள் வெற்றி பெற உதவும். உங்கள் பொருளாதார நிதிநிலைமையை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட் அல்லது வெளிநாட்டு முதலீடு செய்தால் நீங்கள் அதிகமான பயனடையலாம். கூடுதலாக சுற்றுலா தொடர்பான எந்த ஒரு தொழிலும் ஈடுபட்டுள்ள தனுசு ராசி மக்கள் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க லாபங்களை பெறுவதற்குண்டான சூழல் அமைகிறது. இது இவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தும். காதல் மரபணுக்களின் அடிப்படையில் உங்கள் காதலி உங்களுக்கு உண்மையான அன்பை வழங்குவார்கள் என்று நீங்கள் நம்பலாம். எதிர்காலத்தில் காதல் விவகாரத்தில் சில உரசல்கள் ஏற்பட்டால் உறவு இனிமையாக மாறும். இருவரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கலாம். கூடுதலாக இது உறவுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கும் என்பதை மறுக்க முடியாது. பெற்றோரின் ஒப்புதலை பெறுவது உங்களுக்கு சாத்தியமாகும். காதல் விவகாரம் நேரம் சிறந்த நேரமாக இருக்கிறது. திருமணம் வரை உங்களை கொண்டு செல்லும். கும்பராசி மக்களுக்கு சுக்கிரன் தற்போது உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கும்பராசி மக்களுக்கு உங்கள் 4 மற்றும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதாலும் இந்த ராசியின் கீழ் பிறந்தவர்கள் சுக்கிரன் சஞ்சாரத்தால் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் பெரிதும் பயனடைவார்கள். இந்த நேரத்தில் அதிக முயற்சி மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான புதிய முறைகளையும் திட்டங்களையும் நீங்கள் கண்டறிவீர்கள். வேலை தேடும் கும்பராசி மக்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நிறுவனம் அல்லது நிறுவனத்தில் நீங்கள் ஒரு நல்லதொரு பதவியை பெற முடியும். அது ஆதாயத்துடன் கூடிய பதவியாக இருக்கும். உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாகவும் உறுதியுடனும் செயல்பட முடியும். கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் தங்கள் போட்டியாளர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் முழு கட்டுப்பாட்டை கொண்டு செயல்படுவார்கள். உங்கள் விடாமுயற்சி மற்றும் வலுவான வேலை சார்ந்த நெறிமுறை மூலம் உங்கள் சகாக்கள் மற்றும் சக ஊழியர்களும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதனால் உங்களுடைய ஆதாயம் பெருகும். உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் முன்னோரின் சொத்துக்களில் சிலவற்றிலிருந்து சிறந்த ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த நேரத்தில் தொழில் முனைவோர் மற்றும் ஃப்ரீலான்சர்கள் அடையாளம் தெரியாத மூலங்களிலிருந்து பணத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இது உங்கள் நிதி நிலைமையை கணிசமாக வலுப்படுத்தும். ஊக சந்தையில் விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்து பல்வேறு வழிகளில் பணம் சம்பாதிக்க இந்த நேரத்தில் ஏராளமான வாய்ப்புகள் உங்கள் வசம் இருக்கிறது. உங்கள் காதல் உறவை பொறுத்தவரை உங்கள் கூட்டாளியின் பிரிக்கப்படாத ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் அதிக தரமான நேரத்தை ஒன்றாக செலவிட்டு கூடுதலாக குறிப்பிடத்தக்க குடும்பத்துடன் மகிழ்ந்து வாழ்வீர்கள். இதனால் குடும்பத்திற்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் பரிசு உங்களால் வழங்க முடியும்.
தங்களது தேக நலம் சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பதை உணர்வீர்கள். மற்றவருடன் மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்வீர்கள். இதனால் முன்பு உங்களை தொந்தரவு செய்த அனைத்து சிக்கல்களிலும் இப்பொழுது விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழலை நீங்கள் அடைவீர்கள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமறிவுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமொந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.